Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஒப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஒப்பாசிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஆஃப் எலமெண்ட், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலராக மாற்றி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இதை வந்து சிஎஸ்எஸ் ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஃபைல் நேமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ சேவ் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு தேவையான ஒரு கோடை எப்படி நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HTML முடிஞ்சதுக்கப்புறம் பாடி டேக் டைப் பண்ணிக்கிறேன். பாடி டேக்குள்ளே நான் இமேஜ் டேக் டைப் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா SRC அப்படின்னு கொடுத்து என்னோட அசட்ஸ்குள்ளே எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஓகேவா, இப்போ நான் அசட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து HTML இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து வித்தும் ஹைட்டும் கொடுத்துக்கிறேன். வித்து 100, அதே நேரத்தில் இப்போ ஹைட்டு 100 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ போய் பாருங்கள் இந்த இமேஜ் எனக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத க்ரோமில் போய் செக் பண்ணலாம். இப்போ அந்த இடத்துல போய் பாருங்கள், இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இதை வந்து ஆக்சுவலாக எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னா 400, 200 அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளோட சைஸ் தான். இந்த இடத்துல எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இன்னும் கொஞ்சம் இந்த இதில் வந்து இன்னும் 400 கொடுத்து பாருங்கள். ஹைட் அண்ட் வித்தையும் கரெக்டாக ஈக்குவலாக கொடுத்தா இந்த மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா 300 கொடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக வித்து ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதே இமேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் நான் அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஒரு 3 டைம்ஸோ 2 டைம்ஸோ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போவே பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் கிடச்சிருக்கு. இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா, HTML இமேஜை பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML லிஸ்ட் இமேஜஸ், அதுக்கடுத்து HTML டெக்ஸ்ட் இமேஜஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ போனீங்கன்னா ஃபஸ்ட்டு HTML இன்ட்ரோ இமேஜ், அப்புறம் லிஸ்ட் இமேஜ், அப்புறம் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் இமேஜ் அப்படின்னு எனக்கு இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெட் டேக்குள்ளே என்னோட ஹெட் டேக் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஹெட் டேக்குள்ளே ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இமேஜ் டேக்குக்கு ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஒப்பாசிட்டி அப்படிங்கும்போது பாயிண்டில் தான் நமக்கு இருக்கணும். 0.0 ஸ்டார்ட் ஆகி 1க்குள்ளே முடியும். இப்போ நான் வந்து 0.5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள் எனக்கு வந்து அது லைட் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி எனக்கு வந்து அது லைட் கலராக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் ஹோவர் பண்ணும்போது, இப்போ இந்த இமேஜை நான் ஹோவர் பண்ணும்போது எப்படின்னா என் மவுஸை கொண்டு போய் நான் அது மேலே அந்த இமேஜ் மேலே வைக்கும்போது அதோட ஒப்பாசிட்டி ஃபுல் கலராக எனக்கு தெரியணும் அப்படின்னா 1.0 அப்படின்னு கொடுக்கணும். 1.0னா ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்போவே பாருங்கள் ஜஸ்ட் இந்த இதில் பாருங்கள் மவுஸை வைக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி தெரியுதா. இதுதான் ஒப்பாசிட்டியோட மீனிங். டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருந்து நம்ம மவுஸை வைக்கும்போது அதோட ஃபுல் கலர் ஆஃப் இது வந்து தெரியணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே கைஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு IT இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.